ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான தக்காளி சூப்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி பழம் வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு வந்து ஒரு 100 பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கலந்து போடுங்க, நல்லா சுவையாக இருக்கும் சூப்பு. சரிங்களா? தக்காளி பழம், பச்சை மிளகா, பாசிப்பருப்பு 3யும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்காக நான் வெங்காயம், வரமிளகா, பூண்டு, பட்டை, கிராம்பு ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தாளிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. சீரகம் 2 போட்டுக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்க வரமிளகாயும் பட்டை கிராமையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி நமக்கு வரமிளகா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாசிப்பருப்பு, தக்காளி பழம், அப்புறம் வந்து பச்சை மிளகா, இது 3 போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன் பாருங்கள். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கையிலே அதோட உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே வெங்காயம் வதங்கும். சரிங்களா? நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த பக்கம் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்து வதங்கிட்டுருக்கு. நம்ம இந்த பக்கம் மசிச்சு வச்சுருக்க அந்த தக்காளி சூப்பும் இருக்குது பாருங்கள். நல்லா பருப்பு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதோடு வந்து இந்த வதங்கிட்டு இருக்க அந்த வெங்காயத்தோடு வந்து இந்த சூப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து குக்கர்லேயே வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் வரமிளகாயை வந்து அந்த சூப்போடு நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பு பார்க்கையிலேயே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா? சுவையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் காய் இருக்காது. அந்த காய் இல்லாத நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தக்காளி சூப் இது வந்து இட்லி, தோசைக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருக்கோம். இந்த சைடு முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே ஒரு சத்தான ஒரு உணவு. அதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 முறையாவது கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்ப இரும்பு சத்துடையது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ கீரையும் ரெடி ஆயிடுச்சு, சூப்பும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அனைவரும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இறக்க போகையில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.